ஆந்திரா, தெலுங்கானா, பீகார் அண்ட் டெல்லி 4 ஸ்டேட்டில் இன்டர் ஸ்டேட் கேங் ஒன்று. இதில் முக்கியமாக தெரிய வந்ததுன்னா, நேத்திக்கு அந்த சைதா பேகம் அரெஸ்ட் பண்ணப்பட்ட லேடி, அந்த அல் மாலிக் இஸ்லாமிக் யூத்தோட விமென்ஸ் விங் தனியாக கவத்தீம் பேர் இருக்காரு. கவத்தீம்னா விமென் அர்த்தம். அந்த குரூப்போட தலைவியாகவும் விமென்ஸ் விங் தனியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவங்களை ரெக்ரூட் பண்ணப்பட்டதாக தெரிய வருது. இந்த 8 குரூப்புமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வேலை பண்ணுற, இந்தியாவை டார்கெட் பண்ணுற குரூப்ஸ். இந்த 8 குரூப்பும் பாகிஸ்தான் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த யூஎஸ் ரிப்போர்ட் சொல்லுது. பட் ஆனால் பாகிஸ்தானை காப்பாற்றுறதுக்காக கடைசியாக ஒரு லைன் ஆட் பண்ணிடுறாங்க. அதில் எப்படின்னா, பை மெனி அக்கௌண்ட்ஸ் இருக்கேன், பின்பற்றுறேன், கஸ்வா இந்து நம்ம பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை நம்பி இங்கே பசங்க இறங்கி பண்ணுறாங்க. பட் எண்டாவது டே அது பாகிஸ்தான் மேலே அவ பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக, தப்பிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு மாடல். அது வந்து என்னன்னா, அவர் வந்து ட்ரம்ப்போட தம்பி சார். தம்பி ட்ரம்ப் எப்படி பேசுறது அவருக்கே புரியாது. அதே மாதிரி ख्वाजा ஆசிஃப் பேசுறது ख्वाजा ஆசிஃபுக்கு புரியாது. இதில் அவர் சொன்ன காமெடியாக எடுத்துக்கூடாது நம்ம. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது சொல்லலை. ஜென்ரல் ஆசிம் முனீர் நெக்ஸ்ட் டைம் ஆபரேஷன் சிந்தூர் வந்துன்னா நாங்கள் வெஸ்டர்ன் சைடில் வந்து அதை அட்டாக் பண்ண மாட்டோம், ஈஸ்டர்ன் சைட்லையும் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 இஸ் ஸ்டில் தேர், ஓப்பனாக தான் வச்சுருக்கோம் அந்த ஆப்ஷனை. ஸோ அது மாரி ஏதாவது ஒரு அட்டாக் வந்ததுன்னா வி மைட் ஹிட் பேக் வெரி சிவியர்லி. ரொம்ப அக்ரெசிவாக அந்த வாட்டி இருக்கும் நம்ம ஆக்ஷன்ஸ். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இருக்கும் ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் வந்து முக்கியமாக மகாராஷ்டிராவில் டெல்லி போலீஸ் வந்து சில ஐஎஸ்ஐ மற்றும் ஜேஇஎம் ஜெய்ஷ் இ முகமதை சேர்ந்தவங்கலாம் வந்து அவங்களோட லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களே சார். ஸோ இந்த மாதிரி நிறைய பக்கம் இந்த மாதிரி புதுசாக நிறைய அரெஸ்ட் பண்ணப்படுது. என்னதான் நடக்குது சார் தமிழ்நாட்டில்? லாஸ்ட் ஒரு 15-20 டேஸில் ஆல் ஓவர் இந்தியா ஒரு 8 மாடியூலை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே முக்கால்வாசி டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல்லோட சூப்பர்விஷனில் தான் நடந்திருக்கு. இப்போ நேற்றுக்கு மாடியூல் பார்த்தோன்னா மகாராஷ்டிரா ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடும் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் சேர்ந்து பண்ண ஜாயிண்ட் ஆப்ரேஷன். அதில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. முகமது ஹமாதன் ஒருத்தர், முகமது மூசாப் அஹமதன் ஒருத்தர், 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் ISIS இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஈராக் அண்ட் சிரியா அதோட ஆதரவாளர்கள் சொல்லப்படுது. கேலிஃபேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற ஒரு போராட்டத்தில் லிட்ரேச்சர் அவங்ககிட்ட கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. அதேமாரி அவங்க வந்து ஒரு டாயில் ஒரு கார் ரிமோட் கண்ட்ரோல் காரில் ஒரு பாம் வச்சு ஐஇடி இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் தயாரித்து அது மூலிமா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணலாம் டெல்லியில் அப்படிங்கிற முயற்சி பண்ணதாக சொல்லப்படுது. அது இதோட நிற்காம இவங்களோட ஹேண்ட்லர் ஒரு பாகிஸ்தானி, அவர் பேர் அபு ஹுசைஃபா. இவர் வந்து ஒரு பாகிஸ்தானின்னு தெரிய வருது. பட் இவங்க ISISங்கிற ஒரு ஐடியாலஜியில் இவங்க இயங்கியிருந்தாலும், பட் இந்த அபு ஹுசைஃபாங்கிறவர் வந்து ஒரு பாகிஸ்தானி ஜெய்ஷ் இ முகமது குரூப்போட கனெக்ட் ஆயிருக்காருங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தெரிய வருது. ஸோ JEM ஆங்கிள் இதில் புதுசாக உருவாயிருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். இது நேற்றுக்கு நடந்த விஷயம். அதேமாரி ஏப்ரல் 5 அன்னைக்கு UP ATSும் டெல்லி ATSும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் UPயில் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்த குஷி நகர்னு ஒரு இடத்துல அங்கே ரிஸ்வான் அஹமதுன்னு ஒரு ISIS ஆதரவாளர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே 2015-16 ISIS ஆதரவாளராக தெரியப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டார். இப்போ லார்ஜ் ஸ்கேல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா அவர் அரெஸ்ட் கைது பண்ணப்பட்டிருக்காரு. அதேமாரி ஏப்ரல் 3 ஒரு 4 பேர் UP ATS தனியாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 4 பேரில் அந்த தலைவர் பேர் சாக்கிப்னு பேர், அவருக்கு இன்னொரு பேர் வந்து டெவில் அப்படின்னு பேர். இவங்க வந்து 4 பேரில் ஒரு நான் முஸ்லீமும் இருக்கார். ஆக்சுவலாக இவங்க 4 பேரும் பாகிஸ்தானோட இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு எஸ்பியானேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வேவ் பார்த்துருந்தாங்க, இங்கேருந்து ஃபோட்டோலாம் அனுப்பலாம் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஃபுல்லாக பணத்துக்காக இயங்கின கேங் அது இனிஷியலாக. பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஐடியாலஜிக்கலாக இவங்கள அங்கேருந்து ரேடிகலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்ட அன்னைக்கு லக்னோவில் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில் டிராஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த சிக்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதை அழிக்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் இன்சென்டிவ் டிவைஸை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஒருவேளை அது நடந்ததுன்னா அன்றைக்கி என்டையர் ட்ரெயின் நெட்வொர்க் UPயில் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்தளவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் நடந்திருக்கும். ஸோ அது தடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹாரிஸ் அலி அப்படின்னு ஒரு டென்டல் ஸ்டூடெண்ட்
சஹரான்பூரில் இந்த வர பையன், அவனும் யூபிஏ ஏடிஎஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவரும் ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளராக தெரிய வருது. இவரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இது 4 லேட்டஸ்ட் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தட் இஸ் ஆந்திரா, தெலுங்கானா, பீகார் அண்ட் டெல்லி 4 ஸ்டேட்டில் இன்டர் ஸ்டேட் கேங் ஒன்று, ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளருங்க ஒரு கேங் ஒன்று அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட முக்கியமான மாடியூல் லீடர் வந்து ரஹமத்துல்லா ஷரீஃப்னு ஒருத்தர், மிர்சா பேகம் ஒருத்தர். இவங்கள கூட சேர்ந்து இன்னொரு சைதா பேகம் ஒரு லேடியும் ஹைதராபாத்லேருந்து இன்வால்வ் இருக்காங்க. இந்த 2 பேரும் ஆந்திரா சைடு, இவங்க வந்து ஹைதராபாத்தில் இருந்திருக்காங்க. இதை தவிர்த்து 6 பேர் பீகார்லேருந்து இந்த கேங்கில், டெரரிஸ்ட் கேங் குரூப்பில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இவங்க வந்து பெங்ஸ் காம்னு ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட், இது வந்து பேசிக்காக ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளர் கூட்டுற இடம். ஸோ இந்த குரூப்பில் இங்கே இணைஞ்சு இது மூலிமா ரேடிக்கலைஸ் ஆகி அந்த ரேடிக்கல் லிட்ரேச்சரை எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுறதா தெரிய வருது. இவங்க வந்து அல் மாலிக் இஸ்லாமிக் யூத்துங்கிற ஒரு குரூப்பை வச்சு லோக்கலில் ஆரம்பித்து அது மூலிமா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறதா தெரிய வந்தது. இதனால் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுலேயும் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லோட இன்வால்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி ஆந்திரா ஏடிஎஸ், தெலுங்கானா சிஐஎஸ்எல் எல்லாம் சேர்ந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக தெரிய வந்ததுன்னா, நேத்திக்கு அந்த சைதா பேகம் அரெஸ்ட் பண்ணப்பட்ட லேடி அந்த அல் மாலிக் இஸ்லாமிக் யூத்தோட விமென்ஸ் விங் தனியாக கவத்தீம் பேர், கவத்தீம்னா விமென் அர்த்தம், லேடிஸ், ஹானரபிள் நோபல் லேடிஸ் அர்த்தம் அரபிக்கில். அந்த குரூப்போட தலைவியாகவும் விமென்ஸ் விங் தனியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவங்கள ரெக்ரூட் பண்ணப்பட்டதாக தெரிய வருது. இது ஒரு 5வது குரூப். 6வதா நம்ம போன மாதமே உங்களோட ஷோவில் நான் பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில், நம்ம பங்களாதேஷிஸ் 6 பேர் திருப்பூர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாடியூலோட தலைவர் ஷபீர் அஹமத் லோன், அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் டெல்லியில். இதுவும் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் தான் பண்ணாங்க. முன்னாடி 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் கேல்கட்டாலையும் 6 பேர் பங்களாதேஷிஸ் தமிழ்நாட்டிலும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க, திருப்பூரில் இருந்தவங்க. ஸோ இங்கே டெல்லி போலீஸும் தமிழ்நாடு போலீஸ் ஏடிஎஸும் சேர்ந்து பண்ண ஒரு ஆப்ரேஷன் அது. அங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் போலீஸும் இதில் ஏடிஎஸும் இன்வால்வ் இதில். ஸோ இவங்க அந்த 8 பேரை ஹேண்டில் பண்ண ஒரு மாடியூல் லீடர் தான் ஷபீர் அஹமத் லோன். இவர் யாருன்னா லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி. 2000 இவர் கந்தர்பல், ஜேஎன்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சார்ந்தவர். 2002-03 பிஓகே போகிறாரு, பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் முஷாஃபராபாத்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ட்ரைனிங், லஷ்கர் ட்ரைனிங் கேம்பில் ட்ரைனிங் போகிறாரு. அங்கே 2 கோர்ஸ் இருக்குது, தாரியாம் அண்ட் தாரிகாஸ். தாரியாம்னா ஜென்ரல் கோர்ஸ், தாரிகாஸ்னா ஸ்பெஷலைஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு அவர் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 2 கோர்ஸும் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. 2006-07 நேபாள் பார்டர் மூலிமா அவரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. டெல்லிக்கு வராரு. டெல்லியில் வந்து ஒரு தலைவரை கொலை பண்ணுறதுக்காக வராரு. அந்த டைமில் அவர் பிடிபட்டுறாரு. அவரோட AK-47 கிரனேட்ஸ், லைவ் கிரனேட்ஸில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி 2019 வரைக்கும் ஜெயிலில் இருக்கார். 2019 பெயில் கொடுக்குறாங்க. பெயிலை ஜம்ப் பண்ணிட்டு பங்களாதேஷ் ஓடி போயிடுறாரு. ஸோ 2022 வரைக்கும் அவர் ரேடாரில் இல்லை, ஏன்னா கோவிட் வந்ததுனால லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறாரு. 22க்கு அப்புறம் திருப்பி ஐஎஸ்ஐ ஹேண்ட்லர்ஸ் அவர் மீட் பண்ணி பேசி திருப்பி ஒரு மாடியூல் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து கல்கட்டாவில் 2 பேர் ரெக்ரூட் பண்ணுறாரு. அவங்க தான் அந்த டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனில் போய் போஸ்டர் ஓட்டுறாங்க. அவங்க அதே குரூப்பில் ரெக்ரூட் பண்ண முயற்சி பண்ணப்பட்ட அந்த 6 பேர் தான் இங்கேருந்து போன 6 பங்களாதேஷிஸ், தமிழ்நாட்டிலேருந்து போகிற 6 பங்களாதேஷிஸ். அவங்க ரெக்ரூட் பண்ணப்பட்டாங்களா இல்லை அதுக்கு முயற்சி நடந்ததுதான் தெரியாது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ 6 மாடியூல் இப்போது பர்ஸ்ட் ஆயிருக்கு. இதே இந்த ஷபீர் அஹமத் லோனோட இன்னொரு தலைவர் ஒருத்தர் இருக்கார், ஷேக் சஜித் குல். இவரும் காஷ்மீரை சேர்ந்தவர். இவர் வந்து ஸ்டில் அட் லார்ஜ், இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படலை. அவரை தேடிட்டு இருக்காங்க டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல். இவர் தான் முக்கியமான மாஸ்டர் மைண்ட் சொல்லப்படுது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ 6 மாடியூலில் ஒரு லாஸ்ட் 15-20 டேஸில் நம்ம கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு மேஜர் தீவிரவாத நடவடிக்கையை தடுத்துருக்கோம். பல இடத்துல பேன் இண்டியா மாடியூல்ஸ் எல்லாமே. இது இன்னைக்கு இல்லைன்னா கூட 3-4 மாதத்தில் பெரிய லெவலில் நாசக்கார வேலையில் ஈடுபடுறது இருந்தாங்க. அதை நம்ம தடுத்துருக்கோம். புரியுது சார். இப்போ ரீசெண்டாக நம்ம பிடிக்கும்போது கூட வந்து ஐஎஸ்ஐஎஸ் லிங்க், நம்ம ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் எப்பவுமே இந்தியாவுக்குள்ள இருப்பான்னு வச்சுக்கோங்க, ஐஎஸ்ஐஎஸ் லிங்கோடையே கனெக்ஷன் பண்ணி பிடிச்சிருக்காங்களே சார். முதல்ல கேரளாவில் தான் நிறையா வந்து அந்த லிங்க் இருக்கும். இப்போ ஆல் ஓவர் இந்தியாவுமே வந்து லிங்க் வரதுக்கு என்ன ரீசன் சார்? இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மாடல்ஸ்லும் 3 காமன் விஷயம் இருக்குது சார். எல்லா இடத்துலையும் ஐஎஸ்ஐஎஸ் சிம்பத்தைசர்ஸ், கேலிஃபேட் ஐடியாலஜி, கஸ்பா ஹிந்த் அப்படிங்கிறது அவங்க அந்த ஒரு ஐடியாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அதேமாரி எல்லா கேங்குமே இன்டர் ஸ்டேட் கேங். இது வந்து ஒரு ஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது.
இன்டர்ஸ்டேட் மல்டி ஸ்டேட்டில் பரவிருக்காங்க. ஸோ எல்லா கேங்லேயுமே பாகிஸ்தான் லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ இது 3 ரொம்ப காமன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ உங்கள்கிட்ட பண்ணது இதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பாகிஸ்தான் பஹல்காமுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அவங்க மேலே பழி வரக்கூடாதுங்கிறதுக்காக லோக்கல் இந்தியன்ஸ் சிட்டிசன்ஸை ரெக்ரூட் பண்ணி அவங்க மூலியமாக அட்டாக் பண்ணுவாங்க. லஷ்கர் இ தாபா பேரோ ஜெய்ஷ் முகமது பேரோ வரக்கூடாதுங்கிறதுக்காக லோக்கல் குரூப் பேர் ஏதாவது பண்ண சொல்லி, இல்லாட்டா டீஃபங்க்டான குரூப்ஸ், டீஃபங்க்ட்னா ஆக்டிவாக இல்லாத குரூப்ஸ், அதுமாரி அந்த குரூப்போட நேம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அந்த குரூப்போட பேரில் போர்வேல இங்கே அட்டாக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாடஸ் ஆப்பரண்டி தான் இப்போ நடக்கிற மாதிரி கிளியராக தெரியுது. ஸோ இட் இஸ் ஒன்லி பிளேயிங் அவுட் நோ. ஸோ இந்த 3 காமன் விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஐஎஸ்ன்னு எடுத்துப்போம். ஐஎஸ்ஐஎஸ் வந்து இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் குரூப். ஸோ பாகிஸ்தான் தெரியும், பாகிஸ்தானில் எல்லா குரூப்ஸ்க்கும் சாங்சுவரி இருக்குது, சேஃப் சாங்சுவரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக யூஎஸ் கவர்மெண்ட்டோட காங்கிரஷனல் ரிசர்ச் ரிப்போர்ட், அவங்க வந்து ஹவுஸ்க்கு செனேட்டுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுக்குற ஒரு சர்வீஸ், ஒரு ஆர்கனைசேஷன், வெரி கான்ஃபிடென்ஷியல் ஆர்கனைசேஷன். அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அத்தன்டிக்காக இருக்கும், வேலிடேட் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, தப்பே இருக்காது, அதில் ஆம்பிகுட்டியாக இருக்காது. அவங்க ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் 26 அன்னைக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தானில் 15 டெரரிஸ்ட் குரூப் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த 15 எப்படி அந்த 15 குரூப்பை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 5 விதமாக பிரிக்கிறாங்க. குளோபல் ஓரியன்ட் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் குரூப்ஸ் ஒன்று, அப்புறம் வந்து பாகிஸ்தான் ஓரியன்ட் பாகிஸ்தானை தாக்குற குரூப்ஸு, அப்புறம் ஆப்கான் ஓரியன்ட் ஆப்கானில் ஆக்டிவாக இருக்கிற குரூப்ஸு, அப்புறம் இந்தியா ஓரியன்ட் இந்தியாவை நோக்கி இந்தியாவை தாக்குற குரூப்ஸு, அப்புறம் செக்டரியன்னா ஷியா சுன்னி அந்த இன்டர்னல் சண்டை போடுற குரூப்ஸு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஓரியன்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 குரூப் வருது. இன்டர்நேஷ்னலில் 3 வருது, அல்கைதா வருது, இஸ்லாமிக் ஸ்டேட் வருது, ப்ளஸ் அல்கைதா இந்தியன் சப்கான்டினென்ட், அல்கைதாவோட இந்தியன் சப்கான்டினென்ட் சாப்டர். இது தனி குரூப்பாகவே அந்த ரிப்போர்ட் காமிக்கிறாங்க. ஸோ 3 குரூப் ஆகுது. அதேமாதிரி இந்தியன் குரூப், இந்தியா ஓரியன்ட் குரூப்ஸ் எடுத்தீங்கன்னா ஜெய்ஷ் முகமது இருக்குது, அதில் லஷ்கர் இ தாய்பா இருக்குது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் இருக்குது, அப்புறம் ஹியூஜி ஹர்கத்துல் ஜிஹாதி இஸ்லாமி. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் குரூப். தே ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ப்ரெஷர்ஸ் இன் பங்களாதேஷ். ப்ளஸ் வி ஹாவ் ஹர்கத்துல் அன்சார் தான் இப்போ ஜெய்ஷ் முகமது இருக்கு, முன்னாடி ஹர்கத்துல் அன்சார் இருந்தது. ஸோ அந்த குரூப் இப்போ ஆக்டிவாக இல்லை. ஸோ 5 குரூப் இந்தியா ஓரியன்ட் குரூப்பாக இருக்குது. ஸோ டோட்டலாக 8 குரூப். இந்த 8 குரூப்புமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வேலை பண்ணுற, இந்தியாவை டார்கெட் பண்ணுற குரூப்ஸ். இந்த 8 குரூப்பும் பாகிஸ்தான் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த யூஎஸ் ரிப்போர்ட் சொல்லுது. பட் ஆனால் பாகிஸ்தானை காப்பாற்றுக்காக கடைசியாக ஒரு லைன் ஆட் பண்ணிடுறாங்க. அதில் எப்படின்னா, பை மெனி அக்கவுண்ட்ஸ் பாகிஸ்தான் கரண்ட்லி இஸ் த மோஸ்ட் இம்பேக்டட் கண்ட்ரி பை டெரரிசம். ஸோ பாகிஸ்தானும் இதில் சேதமாறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. பட் இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இந்த குரூப் ஸ்டில் ஆக்டிவ், எல்லாரும் சேஃப் சாங்சுவரி இருக்குன்னு கிளியராக தெரிய வருது. ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, பஹல்காம் அட்டாக் முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி, பஹல்காம் அட்டாக் எடுத்திங்கன்னா டிஆர்எஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு ஒரு போர்வேல பண்ணாங்க. அதுக்கும் லஷ்கர் இ தாபாவுக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான், பேர் தான் வேறையே தவிர. லஷ்கர் இ தாபா இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது டிஆர்எஃப்ன்ற பேரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் திருப்பி அட்டென்ஷன் அவங்க பேரில் வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம். அதே மோடஸ் ஆப்பரண்டி தான் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. நவம்பர் 2025 பிளாஸ்ட் எடுத்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் ஆச்சுங்களா, அதில் வந்து ஏஜிஹெச்னு சொல்கிற அன்சார் கஸ்வத்துல் ஹிந்துன்னு சொல்கிறாங்க. பட் அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ் முகமது இன்வால்வ் இதில். எதுக்காக நான் ஏஜிஹெச் ஏன் இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா, ஏஜிஹெச் வந்து 2016-17 இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. அந்த குரூப்போட தலைவர் பேர் ஜாக்கிர் மூசான்னு பேர், அலே ஜாக்கிர் பட். இவர் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இருந்தார், அங்கேருந்து பிரிஞ்சு வந்து ஏஜிஹெச்சை ஸ்டார்ட் பண்ணார். ஏஜிஹெச் அன்சார் கஸ்வத்துல் ஹிந்து வந்து அல்கைதாவோட காஷ்மீரி சாப்டர் பிரான்ச்சு. ஸோ பாகிஸ்தான் சப்போர்ட்டிங் குரூப்புக்கும் ஏக்யூக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் நிறைய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாகிஸ்தான் சப்போர்ட்டிங் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காஷ்மீரை பிரித்து பாகிஸ்தான் கூட இணைக்கணும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏக்யூஐஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏஜிஹெச்சாக இருக்கட்டும், இங்கே கேலிஃபேட் ஐடியாலஜியை நிறுவனம். ஸோ அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேஷனலிசமுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஐடியாலஜிக்கல் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த குரூப்பை பேரை இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட்டில். அந்த குரூப்போட எலிமெண்ட்ஸ் ஆக்டிவாக தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லுவேன். பட் அதில் ஜெய்ஷ் முகமதோட ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்கிறது அதையும் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதேமாரி இப்போ இந்த குரூப்ஸ் பிடிப்பட்ட குரூப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் ஐஎஸ்ஐஎஸ்ன்ற போர்வேல இங்கே தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கிரவுண்ட் லெவலில் பிடிப்பட்டவங்க எல்லாருக்குமே அவங்க ஐஎஸ்ஐஎஸ் ஐடியாலஜி தான் ப்ரொஃபஸ் பண்ணுறாங்க, அதை பின்பற்றுறாங்க. பட் அவங்க ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்க, அந்த ஹேண்ட்லர்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் பேஸ்ட், அந்த காமன் பாகிஸ்தான் கனெக்ஷன் வருது.
அது அவங்கெல்லாம் கட் அவுட்னு சொல்லுவோம் இன்டெலிஜென்ஸில். என்னன்னா அந்த ஹேண்ட்லர்ஸ் எல்லாருமே கீழே தட் இஸ் அக்யூஸ்ட் இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க ஐஎஸ்ஐஎஸோட ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது அவங்க பேக்ரவுண்ட் ஒன்று. பட் அதுக்கு மேல் லெவலில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பாகிஸ்தானோட இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அவங்களோட கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 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 கிளியர் டிமார்கேஷன் இருக்கும். ஸோ இங்கே கீழே கிரவுண்ட் லெவலில் இங்கே இந்தியாவில் பிடிப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் யார் இருக்காங்க, அவங்க ஹேண்ட்லரோட இமீடியட் பேக்ரவுண்டு, அந்த ஹேண்ட்லரை பற்றி தான் தெரியும். அந்த ஹேண்ட்லர் பேக்ரவுண்ட் யாருங்கிறது தெரியாது. இந்த ஹேண்ட்லர் இவங்ககிட்ட பேசும்போது நான் ஐஎஸ்ஐஎஸ் ஆப்ரேட்டிவ் கேலிஃபைட் ஐடியாலஜியில் நான் இருக்கேன், பின்பற்றுறேன், கஸ்வா இந்து நம்ம பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை நம்பி இங்கே பசங்க இறங்கி பண்ணுறாங்க. பட் எண்டாவது டே அது பாகிஸ்தான் மேலே அவப்பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு மாடல். இது பிளாசிபிள் டெனையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாடலை பாகிஸ்தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா பண்ணுறாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இங்கே காமன் த்ரெட் பார்த்தீங்கன்னா எல்லா ஹேண்ட்லர்ஸும் பாகிஸ்தானிஸ். எதர் பாகிஸ்தானில் இருக்காங்க, ஆப்கான் பார்டரில் இருக்காங்க, எல்லாரும் பாகிஸ்தானி நேஷனல்ஸ் முக்கால்வாசி பேர். ஸோ இதே ஒரு பெரிய இண்டிகேஷன் பாகிஸ்தான் டைரெக்டாக இதில் ஐஎஸ்ஐ இன்வால்வ் ஆகாமல் வேறு ஆளுகளை வச்சு காய் நகர்த்துறாங்கன்னு போயிடுது. ஸோ ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது ஒரு போர்வை தான் சார், ஒரு கவர் தான். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் ஓட வேலை நிச்சயமாக இருக்குது. ஓகே சார். சரி, இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு தலைவர் கூட சொல்லியிருந்தார், பாகிஸ்தானில் கொல்கத்தாவே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், அந்த அளவுக்கு என்ன சார் அவங்களுக்கு? சார் அது வந்து என்னென்னா அவர் வந்து ட்ரம்ப்போட தம்பி சார். அவர் தம்பி ட்ரம்ப் எப்படி பேசுறது அவருக்கே புரியாதோ அதே மாதிரி ख्वाजा ஆசிஃப் பேசுறது ख्वाजा ஆஃபீஸுக்கு புரியாது. இவர் தானே சார் பாகிஸ்தான் டாய்லெட் பேப்பர் மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் தான் வந்து இவர்கிட்ட தான் நாங்கள் 6 ஏர்கிராஃப்டை சுட்டு வீழ்த்தணும்னு கேட்டது, ப்ரூஃப் என்ன கேட்டது சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு சொன்னார் இவர். ஸோ அதனால் இவர் அந்த மாதிரி நிறைய காமெடி பண்ணுவார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சொன்ன காமெடியாக எடுத்துக்க கூடாது நம்ம. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது சொல்லலை. ஜென்ரல் ஆசிம் முனீர் வந்து நெக்ஸ்ட் டைம் ஆபரேஷன் சிந்தூர் வந்துன்னா நாங்கள் வெஸ்டர்ன் சைடில் வந்து அட்டாக் பண்ண மாட்டோம், ஈஸ்டர்ன் சைட்லையும் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஹீ மென்ட் பங்களாதேஷ். இப்போ இதே தான் அவர் சொல்லியிருக்காரு, கேல்கட்டாலையும் வரைக்கும் தாக்குவோம்னா ஈஸ்டர்ன் ஃபிளாங்கையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்ல வர்றாரு. ஸோ கேல்கட்டா வரைக்கும்னா இந்த சைட்லையும் நம்மளுக்கு தாக்குதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சார் தாக்கணும் இப்போ அவங்க? அது முக்கியமான ரொம்ப நல்ல கேள்வி. அது பிரில்லியன்ட் கொஸ்டின். ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன்னா இப்போ இவங்கெல்லாம் பிடிப்பட்டிருக்காங்க இல்லைங்களா, இப்போ ஒரு 4-5 டேஸ் நிறைய. ஸோ அதுமாரி வந்து இந்தியாவே ஒரு தீவிரவாத அட்டாக்கை நடத்தி அந்த பிளேமை பாகிஸ்தான் மேலே போட்டு அதனால் நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் தேடுறோம். ஸோ அப்படி இந்தியா எங்களை தாக்கிட்டுனா நாங்கள் திருப்பி வெஸ்டர்ன் சைடில் ஒன்றும் தாக்க மாட்டோம், ஈஸ்டர்ன் ஃபிளாங்கையும் தாக்குவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்ல வர்றாரு. நீங்கள் ஒன்று இது புரிஞ்சுக்கணும் சார். பாகிஸ்தான் வந்து ஒரு நீங்கள் எனி டைம் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளை அட்டாக் பண்ணுறது ஒரு காரணம் தேடிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி நினைக்கிறது அவங்க தான், நம்ம கிடையாது. வி ஆர் ஒன்லி டிஃபெண்டிங். நம்ம போய் தேவையில்லாமல் அங்கே போய் அவங்களை அட்டாக் பண்ண போகிறது இல்லை. பட் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு, எனி மிஸ்அட்வென்ச்சர் நாங்கள் இந்த வாட்டி விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பயத்தில் தான் அவர் வந்து இதுமாரி பேசலாம், நம்ம அட்டாக் பண்ணுவோம்னு. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஏதோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுது, நம்ம தடுத்துட்டே வரோம். அது எல்லாத்தையும் தடுக்க முடியாது சார். ஆமாம் சார். ஒரு 10ல் ஒன்று நடந்தே தீரும், ஸ்லிப் ஆகிடும், ஒன்று எதாவது நடக்கும். நடந்ததுன்னா நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 இஸ் லோடிங். இட் இஸ் ஸ்டில் பாஸ்ட், இட் இஸ் நாட் எண்டட். ஸோ அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 இஸ் ஸ்டில் தேர், ஓப்பனாக தான் வச்சுருக்கோம் ஆப்ஷனை. ஸோ அதுமாரி ஏதாவது ஒரு அட்டாக் வந்ததுன்னா வி மைட் ஹிட் பேக் வெரி சிவியர்லி. ரொம்ப அக்ரெசிவாக அந்த வாட்டி இருக்கும் நம்ம ஆக்ஷன்ஸ். ஸோ அதை எதிர்பார்த்து தான் இப்பயே அந்த பழைய இந்தியா மேலே போடுறதுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுருக்காரு ख्वाजा ஆசிஃப். சார் அதே மாதிரி இத்தனை மாடல்ஸ் 8 மாடல்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருந்தீங்க, இந்த 8 மாடல்ஸ் எப்படி சார் பிடிக்க முடிஞ்சது நம்மளால? சார் நம்ம February 2026 பிரஹார்னு ஒரு கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணோம். வெரி முன்னாடி இருந்தது கவுண்டர் டெரரிசம் பாலிசி இருந்தது, பட் ப்ராட் ஃப்ரேம் ஒர்க்காக ஒரு டிப்ளாயபிள் ஃப்ரேம் ஒர்க்காக இதை கொண்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக PRAHAR பிரஹார்னா டு ஸ்ட்ரைக்னு அர்த்தம். டு ஸ்ட்ரைக் ஹிந்தியில் டு ஸ்ட்ரைக் ஒரு அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ டெரரிசமோட ஃபவுண்டேஷனை அட்டாக் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன், R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஸ்பான்ஸ், A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அலைனிங் கெப்பாசிட்டிஸ் ஆர் அக்ரிகேட்டிங் கெப்பாசிட்டிஸ், H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்யூஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா எந்த தீவிரவாதம் நடக்கிறதுலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுமாரி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது நம்ம ரொம்ப கிளியராக இருந்திருக்கோம். A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அச்சின்ஷியேட்டிங் ராடிகலிசம்.
இந்த எக்கோ சிஸ்டம் இருக்குது பாருங்கள், ரேடிகலைசேஷன் வர யூத் முக்கியமாக அந்த எக்கோ சிஸ்டமை எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும், டீராடிகலைசேஷன் மெஷர்ஸ் என்ன பண்ணணுங்கிறது. அப்புறம் இன்னொரு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அலைனிங் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் அண்டர் ஒன் பாலிசி. ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெக்கவரி, ரீஹாபிலிட்டேஷன், திருந்தி வரவங்களுக்கு எப்படி வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட பிரஹாரோட மீனிங். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க ப்ரிவென்ஷன், ரெஸ்பான்ஸ் அண்ட் அக்ரிகேட்டிங் கெப்பாசிட்டிஸ். இது மூணு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே இப்போ நடந்திருக்கு. ஸோ வி ஹவ் ப்ரிவென்டட் மேஜர் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ். ஒரு 7 மாடியூல் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெஸ்பான்ஸ், ஸோ வி ரெஸ்பாண்டட் வெரி ஃபாஸ்ட், இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். பிஃபோர் ஈவன் தே குட் டூ எனி திங் வி ஹவ் ரெஸ்பாண்டட். அதேமாரி இந்த அக்ரிகேட்டிங் கெப்பாசிட்டிஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நீங்கள் இந்த மாடியூல்ஸ் அரெஸ்ட் பண்ண பிடிப்பட்ட மாடியூல்ஸ் எல்லாம் இன்டர்ஸ்டேட் மாடியூல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஸ்டேட் ஏடிஎஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லோட கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அந்தந்த ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மும்பை மாடல் எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஏடிஎஸ் வருது, யூபி மாடல் எடுத்தாலும் யூபி ஏடிஎஸ் வருது, தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஏடிஎஸ், தமிழ்நாடு லோக்கல் போலீஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அவங்களோட கோஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ இது என்ன மல்டி ஸ்டேட் சீம்லெஸ் கோஆப்ரேஷன், முன்னாடியே கோஆப்ரேஷன் இருந்தது, இப்போ வந்து அந்த ஸ்மூதன் பண்ணியிருக்காங்க இந்த கவுண்டர் டெரரிசம் பாலிசி. ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இஸ் வெரி ஸ்மூத், இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இஸ் ரியல் டைம் அண்ட் கிரவுண்ட் லெவல் ஆப்ரேஷனல் கோஆப்ரேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்போ ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது. இதுக்கு எல்லாமே நம்ம ஸ்டேட் ஏடிஎஸை பற்றி பேசுகிறோம், அந்தந்த ஸ்டேட் போலீஸ் செட்டப்பை பற்றி பேசுகிறோம். பட் இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்க்கு வந்து முக்கியமான அம்சம் வந்து நம்மளோட டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான இன்டெலிஜென்ஸ் பீரோ, அவங்களோட ஸ்மூத் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் நெட்வொர்க், இது எல்லாமே கான்ட்ரிபியூட்டட் டு திஸ் எஃபிஷியன்சி. அதனால தான் 8 மாடலில் பிடிக்க முடியுது. 8 மாடலும் பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் போலீஸையும் சரி சென்ட்ரல் ஏஜென்சியும் சரி 7 மாடலில் பிடிச்சா நம்ம பாராட்டுறோம். ஒரு மாடல் தப்பி போய் நம்ம அட்டாக் பண்ணால் நம்மளே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக நம்ம இதை புரிஞ்சுக்கணும். 8 மாடலில் பிடிச்சதுக்கு இன்னொரு மாடல் பிடிக்க முடியாமல் இல்லை, பட் அது தெரிஞ்சால் பிடிச்சிடலாம். ஸோ அந்த எஃபிஷியன்சியை பர்ஃபெக்ஷனை கொண்டு வர்றது தான் அந்த பிரஹார். ஸோ எங்கேயுமே இந்த இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ்ன்னு வரக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங்னால எஃபிஷியன்சி நம்ம அடிபட்டு போயிடக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக இந்த பிரஹாரங்க ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதோட இமீடியட் இம்பேக்ட் கிரவுண்ட் லெவலில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் போக போக இன்னும் இட் வில் பி மோர் எஃபிஷியன்ட் சார். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த், வணக்கம் சார்.